வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற கூலி படம் இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபைனலாக கூலி டே வந்தாச்சு. இந்த கூலி எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கூலி படத்தோடைய கதை என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டாரோடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிற சத்யராஜ் அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போன தகவல் சூப்பர் ஸ்டாரை சேருது. சூப்பர் ஸ்டாரும் அவரை பார்க்க போகிறாரு. அப்போ தான் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. தன்னுடைய நண்பன் இயற்கையாக சாகலை, அவரை யாரோ அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரே களத்தில் இறங்குறாரு. ஸோ இறங்குற இவருக்கு என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, இவரே எதிர்பார்க்காத சில உண்மைகள் இவருக்கு தெரிய வருது, நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, கடைசியாக என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இந்த கூலி படத்தோடைய மொத்த கதையுமே. படத்தோடைய ஹீரோவான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இந்த படத்தில் அவர் ப்ளே பண்ணியிருக்கிற அந்த தேவா கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ அதை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மாஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் அவருக்கான மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு. பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பயங்கரமான மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் கிடையாது. கொஞ்சம் சட்டிலாக தான் லோகேஷ் கனகராஜ் ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் கிடையாது. கதையோட டிராவல் பண்ணுற ஒரு கேரக்டராக தான் தேவா கேரக்டர் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா உலகநாயகனுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் படம் ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கூலி படத்துலையும் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு நியூஸ் இருந்தது. ஆனால் படம் பார்க்கும்போது அப்படி இல்லை. விக்ரம் படத்தில் உலகநாயகன் வந்ததை விட இந்த கூலி படத்தில் என்ன கேட்டால் படம் ஃபுல்லாகவே சூப்பர் ஸ்டார் இருக்கார். அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிறாரு. ஸ்ருதி ஹாசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தில் அவங்களுடைய கேரக்டர் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர். அவங்களும் படம் ஃபுல்லாக சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. சத்யராஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய போர்ஷன் கம்மி தான். ஆனால் கதையில் அவருடைய கேரக்டர் ரொம்பவே முக்கியமானது. அவர்கிட்ட தான் கதையே ஆரம்பிக்குது. படத்தோடைய மெயின் வில்லனான கிங் நாகார்ஜுனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய லுக்ஸ், ஸ்டைல், ஸ்வாக் எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அவருக்கான போர்ஷனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாலாம் இல்லை. பட் அப்படி இருந்தாலும் கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது பயங்கர டெட்லியான ஒரு வில்லனாக இருந்தாரானா அப்படிலாம் இல்லை. ஒரு ஓகேவான ஒரு வில்லன் கேரக்டராக தான் இருந்துச்சு. அடுத்து சௌபின் ஷாயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோகேஷ் இந்த படத்தில் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா நாகார்ஜுனாவை விட இவருடைய கேரக்டருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் இம்பார்ட்டன்ஸுமே அதிகமாக இருந்துச்சு. ஸோ இவர் சூப்பரான ஒரு ஆக்டர். இந்த படத்தில் பெரிய ஆக்டிங் ஸ்கோப்லாம் அவருக்கு கிடையாது. பட் இந்த படத்தில் அவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டுச்சோ அதுக்கான பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. உபேந்திரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரே சொல்லியிருந்தாரு இந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸ் தான் அப்படின்னு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜெயிலர் படத்தில் சிவராஜ்குமார் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் உபேந்திராவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உபேந்திரா எந்த சீனில் வராரு, எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் வர சீன் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பட் நல்லா இருந்தது. ஃபைனலாக அமீர் கான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய என்ட்ரி, அவருடைய சீக்வன்ஸுமே நீட்டாக இருந்துச்சு. எதனால நான் நீட்டாக இருந்தது செம்மையாக இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த பேட்டர்னை நம்ம ஏற்கனவே விக்ரம்லையும் ஜெயிலர்லையும் பார்த்துட்டோம். ஸோ அதே பேட்டர்ன் தான் இதுலையுமே லோகேஷ் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஈஸியாக உங்களால் ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும் இந்த இடத்துல இவர் வரப்போறாரு, அந்த இடத்துல அவர் வரப்போறாரு அப்படின்னு. ஸோ அவங்க வர சீக்வன்ஸில் நம்ம எதிர்பார்க்காத ஏதாவது விஷயங்கள் நடக்குதானா அந்த மாதிரி எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. ஸோ அதனால தான் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த படத்தில் வரக்கூடிய ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் இந்த தடவை அதை கரெக்டாக டீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போன படம் லியோ படத்தோடைய ஃப்ளாஷ்பேக்காக அவர் ஒரு பெரிய கிரிட்டிசிசமே ஃபேஸ் பண்ணார். இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இதே கைதி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலையுமே ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஆனால் அதை விஷுவலாக காட்டாமல் டயலாக்ஸ்லேயே சொல்லி முடிச்சிருப்பாங்க. கார்த்தியோட ஆக்டிங்கில் சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த கூலி படத்தில் ஒரு புது விதமாக ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது, பழசு தான். பட் கரெக்டாக பண்ணியிருந்தாரு, நீட்டாக இருந்துச்சு. மெயினாக இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் சூப்பர் ஸ்டாரோடைய அந்த டிஏஜிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. விக்ரம் படத்திலே உலகநாயகனை டிஏஜிங் மூலிமா காட்டணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அங்கே முடியல. பட் இங்கே கூலியில் சூப்பர் ஸ்டாரை நல்லாவே டிஏஜிங் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த போர்ஷனும் பார்த்தீங்கன்னா டிஏஜிங்கை தாண்டி அந்த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அந்த விண்டேஜ் லுக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபிலுமே அந்த விண்டேஜ் டோனை கொண்டு வந்த விதமாக இருக்கட்டும், வாய்ஸில் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜோடைய டெம்ப்ளேட்ல பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே பிரியாணி சீன் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு விண்டேஜ் சாங்கை யூஸ் பண்ணுவார். ஸோ அது ரெண்டுமே இந்த படத்துலையும் இருக்குது. பிரியாணி சீன்லாம் பெரிய சீனாலாம் இருக்காது, அப்படியே போகிற போக்கில் காமிச்சிட்டு போயிடுவாங்க. விண்டேஜ் சாங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துலையுமே ஒரு சாங்கை யூஸ் பண்ணியிருக்காரு. பட் எனக்கு என்னமோ அந்த சாங் பெருசாக ஒர்க் ஆன மாதிரி தெரியல. ரொம்ப பெருசாலாம் யூஸ் பண்ணலை, சின்னதாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போ லியோவில் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும், விக்ரம்லையும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும், கைதிலையுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த அளவுக்கு இதில் ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. மியூசிக் எடுத்துக்கிட்டோம்
எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்கு டு வைப், மோனிகா இந்த 2 சாங்ஸுமே வந்து கேட்கறதுக்கும் சரி, விஷுவலா பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ டான்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதை தாண்டி அனிருத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பவர் ஹவுஸ், மாப்ஸ்டா இந்த மாதிரி ஒரு சில தீம் மியூசிக்ஸை தாண்டி மீதி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு சில இடங்களில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. ஓவராலாக இந்த கூலி படத்தோடைய பிஜிஎம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஓகே டீசென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஜெயிலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை சேவ் பண்ணதே அனிருத் தான். அவருடைய சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பயங்கரமாக அடித்து தள்ளியிருப்பார். விக்ரம்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஜிஎம்மும் வந்து அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். பட் அந்தளவுக்கு இந்த கூலி படத்தில் அமைஞ்ச மாதிரி தெரியல. இந்த கூலி படம் வந்து கம்ப்ளீட் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். இதை வந்து நேத்தே லோகேஷ் கனகராஜ் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ எல்சிலாம் கிடையாது. எல்சிக்கான எந்த ஒரு சின்ன விஷயங்களும் இந்த படத்தில் கிடையாது. இது ஒரு தனி கதை, ஒரு தனி வேர்ல்டு. படத்தோடைய இன்டர்மிஷன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்கேன் அப்படின்னு லோகேஷ் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்தளவுக்கு பயங்கர பேங்கரான ஒரு இன்டர்வல் பிளாக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. எல்லாமே நார்மலாக தான் வந்து இருந்தது. அங்கே விக்ரமில் ஒரு ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒரு ஸ்டைலில் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. லோகேஷ் டீம்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி என்ன சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அப்படிலாம் அந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஏதாவது வரப்போதா அப்படின்லாம் வந்து பார்க்காதீங்க. நார்மலாக கதை பாட்டுக்கு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். கதையில் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே அது எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது. எல்லாமே வந்து ஓகே டீசென்ட்டுங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தோடைய ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து யூஷுவலான நார்மலான ஒரு ஸ்டோரி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து டைம் ட்ராவல், இன்விசிபிள்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான். இதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து லோகேஷ் நீட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. இப்போ ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக இந்த கதை ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல வந்து இன்டர்வல் பிளாக் விடுறாங்க. அதுலேருந்து செகண்ட் ஹாஃப் அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி போகுது. என்ன கேட்டிங்கன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லென்த் அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சு. ஸோ ஸ்டோரி வந்து பயங்கர விறுவிறுப்பாக பரபரப்பாக போதானா அப்படி இருக்காது. நார்மலாக தான் போகும். லோகேஷ் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ஸ்லோவாக தான் கதை வந்து அன்ஃபோல்ட் ஆகி போகும்னு. அப்படியே தான் வந்து எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ பெருசாக எங்கேயுமே போர் அடிக்காமல் லேக் இல்லாமல் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக், ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்டியூம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. ஸோ மொத்தமாக இந்த கூலி எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு படமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டருக்கு போய் ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபேமிலியாக வந்து போக முடியாது, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக முடியாது. ஆனால் இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது என்ன கேட்டிங்கன்னா எதுக்கு இதுக்கு ஏ கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இந்த படத்தில் வயலன்ஸ் இருக்குது, எல்லாம் ஓகே தான். பட் இதை விட மோசமான வயலன்ஸ் உள்ள படங்களுக்குலாம் யூஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் இந்த படத்துக்கும் யூஏவே வந்து கொடுத்துருக்கலாம். எதனால ஏ கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த கூலி படம் இன்னைக்கு ஃபைனலாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னும் படம் பார்க்காதவங்க தியேட்டருக்கு போய் பாருங்கள். ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து முடித்தவங்க இந்த கூலி படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.